ஒரு 26 செகண்ட் வீடியோவை வச்சு ஒரு மனுஷனை எப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும்? அந்த ஜட்ஜ்மெண்ட் தப்பா இருக்கிற பட்சத்துல மென்டல் பிரஷர் தாங்காம ஒரு பையன் தற்கொலை பண்ணிட்டா, நான் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. கேரளால இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது டீடைலா பார்க்கலாம். லாஸ்ட் ஃப்ரைடே கேரளா முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ, அதாவது ஒரு 26 செகண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பயங்கர வைரல். அந்த வீடியோவை பாக்குறப்போ இது மாதிரி ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்த ஒரு அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கலாம். சில பேர் கடந்து போயிருக்கலாம். அந்த வீடியோவை எடுத்த ஒரு பெண் பாத்தீங்கன்னா 10K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ். அண்ட் ஆப்போசிட்ல இருக்க அந்த பையன் பேரு தீபக். அவங்க பாத்தீங்கன்னா கோவிந்தபுரம் டு பயனூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கேரளால ஒரு பிரைவேட் பஸ்ல வந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. சோ அந்த 26 செகண்ட் வீடியோல அந்த பொண்ணு அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு கீழே இந்த பையன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றாரு, இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்தேன், இந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மக்களாகி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்லைனோட அந்த வீடியோ எண்ட் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல அந்த பையனுடைய கை இந்த பொண்ணுடைய செஸ்ட்ல வந்துட்டு படுது. அதை வந்துட்டு இந்த பொண்ணுமே வீடியோ எடுக்கிறாங்க. இது இல்லாம இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா அந்த பையன் இந்த பொண்ணுடைய ஃபேஸை பார்க்காம இப்படி திரும்பிட்டு தள்ளி தள்ளி போறாங்க. இவங்க வந்துட்டு வேணும்னே பக்கத்துல போய் நின்றுட்டு வந்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. சோ இதுதான் அந்த 26 செகண்ட் வீடியோல வந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ண கொஞ்ச நேரத்துல வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. சிலர் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, சிலர் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க எல்லாருமே இன்னமும் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கேரளால அடங்கலையா, இந்தியா ஃபுல்லா வந்துட்டு எத்தனை தடவை வீடியோ பார்த்தாலும் எத்தனை விஷயங்களை வந்துட்டு போல்டா பொண்ணுங்க ஃபேஸ் பண்ணாலும் இந்த மாதிரி பொண்ணுங்களை உரசுற ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. பையனுக்கு சப்போர்ட் பண்ற சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு ஆல்ரெடி வந்துட்டு 10K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு இன்ஃபுளுசர். ஸோ இவங்க தன்னுடைய ஃபாலோவர்ஸை ஏத்துறதுக்காக நடக்காத ஒரு விஷயத்த வந்துட்டு நடந்ததா வந்துட்டு போர்ட்ரேட் பண்றாங்க. அந்த ஒரு ஆங்கிள் பாருங்க, அந்த பையன் தள்ளி தள்ளி தான் போறான். பட் இந்த பொண்ணு தான் வேணும்னே பக்கத்துல போய் நின்னுட்டு அந்த பையனுடைய கை இந்த பொண்ணு மேல படுற மாதிரி வந்துட்டு ஆங்கிள் வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்றாங்க. சிலர் நார்மலா இந்த வீடியோ வந்து வர ஒரு ரீல் தானே, இந்த மாதிரி வந்து சில ஃபேக்கா கூட பண்ணிக்கலாம், இல்ல பேசி வச்சு கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போறாங்க. ஸோ இப்படி 3 விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இந்த வீடியோவுக்கு வந்திருக்கு. ஃப்ரைடே அந்த பிரைவேட் பஸ்ல இருந்து அவர் இறங்கி அவருடைய ஆஃபீஸ் போற அந்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லா வந்துட்டு வைரல் ஆயிருக்கு. ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சு அவரு அங்க ஆஃபீஸ்ல போறப்ப வந்துட்டு ஆஃபீஸ்ல இருந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்ஸ் எல்லாருக்கிட்டே வந்து பயங்கரமா புலம்பி இருக்கிறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுட்டு அவங்களுடைய பாஸ் இல்ல உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ எப்படி உன்னுடைய கேரக்டர் எப்படின்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம வந்துட்டு லீகலா வந்து ஃபேஸ் பண்ணலாம். ஸோ வந்து கோர்ட்ல ஒரு கேஸ் போடலாம், யார் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரைடே ஃபுல்லா அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி வந்து நீ வீக்கெண்ட் போய் வீட்டில் போயிரு, ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணிட்டு மண்டே வந்து ஃப்ரெஷ் மைண்டோட வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இப்போ ஃப்ரைடே ஈவினிங் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லி புலம்பி இருக்கிறாங்க. இந்த வீடியோ விஷயம் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கு. சாட்டர்டே ஃபுல்லா வந்துட்டு அவருடைய ஃபோன் சுவிச் ஆஃப். சண்டே ஃபுல்லா அவங்களுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் அவருடைய பர்சனல் ரூமை உடைச்சு பாக்குறப்போ அவரு இறந்து போயிட்டாரு. இப்போ தீபக் இறந்து போயிட்டாரு. சோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறப்போ சில டிவைடடான விஷயங்கள் அந்த பொண்ணுடைய தரப்புல இருந்தும் இந்த பையனோட தரப்புல இருந்தும் வந்திருக்காங்க. அந்த பையனுடைய தரப்புல இருந்து பேசுறவங்க என்னன்னா, தீபக் ரொம்ப நல்ல பையன் தான், அமைதியான பையன், அவன் வருவான், வேலை செய்வான், அவன் பேசாம போயிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த நாங்க கோர்ட்ல வந்துட்டு லீகலா ஃபேஸ் பண்ணுவோம், அந்த பொண்ணு மேல வந்து நாங்க கேஸ் போட்டுட்டு என்ன நடந்தது அப்படிங்கறத வந்துட்டு லீகலா விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் இன்னைக்கு அந்த பையன் உயிரோட இல்ல. அந்த பையனை இழந்து தவிக்க அவங்க அப்பா அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணுடைய ஆங்கிள் விசாரிக்கிறப்போ அந்த பொண்ணு சொல்ற விஷயம், அந்த பஸ்ல அவரு அதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்தாரு, அதுக்காக தான் வந்துட்டு அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பக்கத்துல போய் நின்னேன், பட் என்கிட்டயும் அவர் தப்பா தான் நடந்தாரு. சோ அதனாலதான் அந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப பிரைவா வந்துட்டு எடுத்து வெளியிட்டேன். நான் அவர் பண்ண தப்பை சுட்டி காட்டணும் அப்படிங்கறதுக்காக தான் வீடியோ எடுத்தனே தவிர என்னுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நான் வீடியோ எடுக்க கிடையாது. அப்படி அவர் மேல தப்பு இல்லைன்னா வந்துட்டு அவர் கோர்ட்டு கேஸ் இல்ல வந்து லீகலா கூட ப்ரூஃப் பண்ணிருக்கலாமே, ஏன் தற்கொலை பண்ணிருக்கலாம்? இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு தற்கொலை பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு மென்டலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். அவங்களோட வந்துட்டு இந்த ஒரு அவமானத்தை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ எவ்வளவு பெரிய கேஸ்னாலும் பரவாயில்ல, நானும் அந்த கேஸை வந்துட்டு கோர்ட்ல ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இஷ்யூல அந்த பொண்ணுக்கோ அந்த பையனுக்கோ நான் சப்போர்ட் பண்ணி பேச போறது கிடையாது. பட் சில அடிப்படையான கேள்விகள் எழும். ஒரு 26 செகண்ட் வீடியோவால வந்து ஒரு பையன் வந்துட்டு இறந்துட்டா அப்படிங்கறத வந்துட்டு ரொம்ப சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு கேரளால எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பையனுக்கு நடந்திருக்க விஷயம் நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்க பொண்ணுக்கோ இல்ல பையனுக்கோ இந்த மாதிரி நடக்கிறப்பதான் நமக்கும் அது கனெக்ட் ஆகும். இது எவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படிங்கறத வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ சில அடிப்படையான கேள்விகள் எனக்கு தோணுது. பஸ்ல கூட்ட நெரிசல்ல போறப்போ ஒரு பையனுடைய கை இன்னொரு பொண்ணு மேல படுறதோ இல்ல ஒரு பொண்ணோட கை இன்னொரு பையன் மேல தெரியாம தவறுதலா வேற ஒரு இடத்துல படுறதோ அப்படிங்கிறது இயல்பான விஷயம். இது உள்நோக்கத்தோட பண்ணியிருந்தா அது தப்பு. பட் கூட்ட நெரிசல்ல ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையன் கை வந்து என் மேல படுது அப்படிங்கிற சொல்றது வந்துட்டு எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு கேள்வி தோண வைக்குது. அட் த சேம் டைம் அந்த பொண்ணு அதுக்கு முன்னாடி வேறொரு பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றாங்க. 26 செகண்ட் வீடியோ எடுக்க தெரிஞ்ச அந்த பொண்ணுக்கு அந்த பையன் இன்னொரு பொண்ணை உரசுறான் அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியா எடுக்கலாமே.
அந்த வீடியோவை ஆன் பண்ணி செல்ஃபி போட்டோ இல்ல வந்துட்டு பேக் கேமரா வச்சோ தெரியாம எடுக்க தெரிஞ்ச இந்த பொண்ணுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் வேற ஒரு பொண்ணு நடக்குது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஈஸியா அதை எவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு அதை எடுத்து ப்ரூஃப் பண்ணிருக்கலாம். பட் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி விஷயம் அப்ப தோணலையா? ஸோ என்ன கேட்டா அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு நடக்கிறத வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கணும். அதே மாதிரி கூட்ட நெரிசல்ல நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம், உள்நோக்கத்தோட இல்லாம இருந்திருந்தால். பையனுடைய சைடு அவரு அந்த வீடியோ வைரல் ஆனதால அந்த மென்டல் பிரஷர் தாங்காம சூசைட் பண்ணிக்கிறதா வந்துட்டு சொல்றாங்க. பட் இந்த பொண்ணு இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு அவமானம் தாங்க முடியாம மென்டல் பிரஷர் தாங்க முடியாம லீகலா ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம இந்த மாதிரி சூசைட் பண்ணிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஓகே, இல்ல மென்டல் பிரஷர் தாங்க முடியாம பண்ணிருக்காரு அப்படிங்கறத இந்த பொண்ணு எந்த காரணத்தை வச்சு இல்ல எதன் அடிப்படையில வந்துட்டு இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து இந்த பொண்ணு வந்துட்டு வீடியோ போட்டுட்டாங்க, அந்த வீடியோ ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தன்னுடைய அக்கௌண்ட்டை பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டுக்கு மாத்தி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பழைய வீடியோ, அந்த 26 செகண்ட் வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இவங்க விளக்கம் கொடுக்குற அந்த வீடியோ மட்டும் போட்டிருக்காங்க. தன் மேல தப்பு இல்லைன்னா இவங்க ஏன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கோம்? ஸோ ஏதோ ஒரு பக்கம் வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகுதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லா ஆங்கிள் பாக்குறப்போ ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவா இருக்கு. அந்த பையன் இந்த பொண்ணு கொடுத்த மென்டல் பிரஷர்ல அதுவும் அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டிருக்கிறாரு. சோ அவமானம் தாங்க முடியாம ஒருத்தர் தூக்கு போட்டிருக்கிறாருன்னா அவர் எப்படி இவ்வளவு பெரிய தப்பை வந்துட்டு செய்ய துணிவாரு? அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்க தோணுது. ஒருவேளை இந்த பையன் மேல தப்பு இருந்திருந்தாலோ இல்ல இல்லாம இருந்திருந்தாலோ அந்த வீடியோ அவருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவரு லீகலா இது எப்படி வந்து பிரேவ் மைண்டடோட வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மேபி அவர் வந்து ரொம்ப காமா வளர்ந்த பையனா இருக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் தாங்காம இதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியாம உண்மையிலே அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு போற ஒரு கேட்டகரியில கூட இருந்திருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா எல்லாரோட லைஃப்மே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் இருக்கும். நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணுக்கு தான் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு வருத்தங்கள் இருக்கும். அதை யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது, சில பேரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ சோசியல் மீடியால பாக்குற எதுவுமே வந்துட்டு 95% வந்துட்டு உண்மை கிடையாது. நம்ம ஒருத்தர் ஜென்ரலைஸ் பண்றது, ஒருத்தவங்க கேரக்டர் இதுதான், ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு இவன் கெட்டவன், இவன் வந்துட்டு அவன் ஒய்ஃபுக்கு வந்துட்டு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஜென்ரலைஸ் பண்றதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வைரல் ஆகுதுன்னா அதை ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த பொண்ணுடைய ஆங்கிள் மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த பையனுடைய ஆங்கிள் மட்டும் பார்க்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும். நம்ம கண்ணால பாக்குற விஷயத்த மட்டும் நம்பி இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றதை இந்த சமூகம் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையனை இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சிருந்தாலோ இல்ல பிசிக்கலா அட்டாக் பண்ணியிருந்தா கூட வந்து அந்த விஷயம் அங்கேயே வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ப்ரூஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணு நம்ம குறை சொல்றதா இல்ல அந்த பையனை குறை சொல்றதா இல்ல இப்ப இருக்கிற இந்த சோசியல் மீடியால ஊறி போன ஜென்ரேஷனை வந்து நம்ம குறை சொல்றதா? என்ன குறை சொன்னாலும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு, இந்த மாதிரி விஷயம் நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க பசங்க பொண்ணுங்க மேல இந்த மாதிரி இந்த சமூகத்துல வெளியே போறப்போ எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாட்டுனா அதை எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங் மைண்டடா வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுங்க. அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாலே பாதி விஷயம் வந்துட்டு இங்க சால்வ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்றதுக்கு மெயின் ரீசன் இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ இதை ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. இவ்வளவு பெரிய இஷ்யூவை இந்த மாதிரி கோணத்திலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் ஷேரிங் தான் இந்த வீடியோ. நீங்க இந்த மாதிரி இஷ்யூவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை. Cheers.